XUV 700 மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் வேரியண்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த XUV 700 AX5 செலக்ட் வேரியண்ட். இதுக்கு முன்னாடியே AX5 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் விட்டுருந்தாங்க. அதையுமே இன்னும் ஆன்டிசிபேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த AX5 செலக்ட் அப்படிங்கிற வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக்கர் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ். நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக்கர் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த XUV 700 AX5 செலக்ட் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறத விட தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட AX5 வேரியண்ட் வந்து நமக்கு 24,20,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. அண்ட் இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 22,64,000 rupees தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.5 lakhs பக்கமாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் AX5க்கும் AX5 செலக்ட் வேரியண்ட்டுக்கும். ஸோ இந்த AX5 செலக்ட் டீசல் மேனுவல் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு AX7 அண்ட் 7L வேரியன்ட்ஸ் மாதிரியே தான். பவர் வந்துட்டு சேம் தான். நமக்கு MX வேரியண்ட்டில் போகிறப்ப தான் வந்து அந்த டியூனிங் இருக்கும், பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து சேம் 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுத்துறாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 185 bhp அண்ட் 420 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது, CRDI டீசல் இன்ஜின். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கலாம். பேனட் பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ டிசைன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு அதே மாதிரி ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பிளாக்ல கிரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு சில்வர் ட்ரீட்மெண்ட், அதாவது க்ரோம் ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல வந்துடுது. ஒரு 6 lat கிரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேமராக்கான ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது. ஆனால் கேமரா வந்து இந்த வேரியண்ட்டில் வராது. ட்வின் பீக்ஸ் மஹிந்திரா லோகோ வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு AX7L வேரியண்ட்டில் ரேடார் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து அது கிடையாது. ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஃபாக் லேம்ப் வராது. ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்ச். அண்ட் ஹெட்லாம்ப் யூனிட்டுமே இதில் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இதில் நமக்கு கொடுப்பாங்க. டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. LED இண்டிகேட்டர்ஸ் இதில் கொடுத்துட்றாங்க. LED DRலுமே வந்துடும். அண்ட் பேனட்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரி நல்லா ஸ்கல்ப்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரோட் ப்ரெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இப்போ நம்ம சைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த 700 பார்த்தோம்னா நமக்கு அதே மாதிரி ஃப்ளஷ் ஃபிட்டான டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் தான் மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்டில் 17 inch வீல்ஸ் வந்துருது. இதோட ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு 235, 65 or 17 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. இது ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. இதில் நம்ம என்ன வீல் கேப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓஆர்எம் நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துறாங்க. LED இண்டிகேட்டர்ஸும் இதுலேயே வந்துருது. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு லாங்கான கார் தான். 4.7 meters ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2750 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துறாங்க. பாடி கிளாடிங்குமே வந்துருது. ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. 4 wheel டிஸ்க்குமே நமக்கு இந்த காரில் வந்துடும். ஸோ சேஃப்டிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுலேயுமே அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணல. 7 seater வெர்ஷன் தான் இது. ரூஃப் ரெயிலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. குட்டியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்டே நமக்கு பேனராமிக் சன்ரூஃப் வந்துடும். ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கொடுத்துட்றாங்க. ஸோ வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இதுதான் ஒரு மேஜரான சேஞ்ச். என்ன அலாய் வீல் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா AX5 வேரியண்ட் மாதிரியே தான் இந்த காரும் நமக்கு இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. அதுதான் AX5 வேரியண்ட். ஸோ அதில் பார்த்தோம்னா அலாய் வீல்ஸ் நமக்கு அந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ரியர்லையுமே அந்த தேர்ட் ரோவுக்கான கிளாஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பிளாக் போர்ஷன் இருக்குது. அதுவுமே க்ரோம் ஆட் பண்ணிட்டோம்னா ஆஸ்தட்டிக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியர் போர்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு இதில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடுது. டெயில் லேம்ப்ஸ் நமக்கு LEDயில் கொடுக்குறாங்க. பிரேக் லேம்ப்ஸ் வந்து நமக்கு ஹாலஜன் பல்பில் தான் வரும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் நமக்கு ஹாலஜன் பல்பில் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு இதிலே வந்துடுது, அதாவது LEDலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்பாய்லர் சின்னதாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. 2 பார்க்கிங் சென்சர் இந்த காரை நமக்கு கொடுத்துறாங்க. ரிஃப்ளெக்டருமே 2 சைடுமே வந்துடுது. ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இது 7 seater வெர்ஷன் தான். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். இப்போ ஃப்ரண்ட் சீட்டை நம்ம திரும்ப புஷ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் சின்ன பூட் தான். இதுக்கு அடியில் பார்த்தோம்னா நமக்கு அந்த டூல் கிட்கான பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸ் வேணால் நம்ம 50-50 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம அதை பூட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ரோவுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போயிட்டு பேசலாம். அண்ட் இதில் பார்த்தோம்னா AX5 அப்படிங்கிற ஒரு பேஜிங் தான் பண்ணியிருக்காங்க. செலக்ட் அப்படிங்கிற எந்த ஒரு பேஜிங்குமே இல்லை. AX5 மட்டும்தான் இருக்குது. XUV 700 பேஜிங் வந்துடுது. அண்ட் ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூல் டேங்க்கில் நமக்கு AdBlueமே வந்துடுது. ஸோ இது வந்து டீசலுக்கு இப்போ வந்து மேண்டேட்ரியாக கொடுத்துட்றாங்க. ஃபியூல் கேப்புமே நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அட்ரினாக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ்
ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. 4 டோர்ஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக உட்காரும், நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. டோருமே நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் நான் ஏறி உள்ளே வர்றப்போ எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு இப்போ கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு லெக் ரூம் வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது. நான் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்தாலுமே எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. ஃபுட் ரூமும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்டத்தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டீசெண்டாக இருக்குது, எனக்கு இது வரைக்கும் வருது. அண்ட் ரியரில் நமக்கு இந்த இடத்துல 2 ஏசி வெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. அண்ட் கிளாஸ் ஏரியா நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு பெருசாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. இந்த சீட்டை நம்ம என்ன அப்படி ரிக்ளைன் கூட பண்ணிக்கலாம். ரிக்ளைன் பண்ணிட்டோம்னா உட்காரத்துக்கு இன்னுமே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் புஷ் பண்ண முடியாது. சென்டர் பேசஞ்சருக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. மிச்சப்படி 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் இந்த சீட்டுக்குமே நமக்கு ரிக்ளைனுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த சீட்டை நம்ம டம்பிள் பண்ணிட்டு 3rd row சீட்டு போகலாம். எக்ரெஸ்மே பெருசாக ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அப்படியே ஈஸியாக வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம 3rd row ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பழகிற மாதிரி தான் இருக்கும். நான் இந்த சைடு வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். அப்போ தான் இங்கே லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க முடியும். இந்த சீட் பார்த்தோம்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து லெக் ரூம் வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம கொஞ்சம் நீச பொசிஷனில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா ஃப்ளோருமே கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ டிப்பிக்கல் நம்ம 7 சீட் SUVஸில் பார்க்குற மாதிரி தான். லெக் ரூம் ஓகே தான். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி இடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை. நான் கரெக்டாக உட்காந்தேன்னா எனக்கு லெக் ரூம்லாம் இடிக்கலை, ப்ராப்ளம் இல்லை. ரியலில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் ஜேர்னிஸ்க்கு கண்டிப்பாக இந்த சீட் யூஸபிளான ஒரு சீட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா லாங் ஜேர்னிஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நமக்கு ஒரு ஏசி வெண்ட் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் வருது, அந்த சைடும் வந்துடுது. அண்ட் அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோலுமே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்துடுது. 2 சைடுமே நமக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு சப்வூஃபர் இந்த இடத்துல வந்துடுது, லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஸ்பேஸ் நல்லா தான் இருக்குது. ஹெட்ரூமும் ப்ராப்ளம் இல்லை, ஹெட்ரூமே அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாலும் மேனேஜபிளான கம்ஃபர்ட் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் பழகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம AX5 செலக்ட் வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும் XUV 700. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் வீலில் பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பட்டன்ஸ் இல்லை, அது டம்மி தான். லெஃப்ட் சைடில் வந்து மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்லேயே நமக்கு டியூல் 10.25 inch ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு டச் ஸ்க்ரீன், இது பார்த்தோம்னா நமக்கு அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். XUV 700 AX7 and 7L வேரியன்ட்ஸ்லேயே கூட இதே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வரும். ஸோ இதில் பார்த்தோம்னாலும் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகுல் நமக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகுல். இது பேக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டாகுல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டாப் சிஸ்டமும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கொடுத்துறாங்க. ஹெட்லாம்ப் லெவலருமே வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர் நிமிஷம் நம்ம எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து நம்ம இதில் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபீச்சர் இதில் மிஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சில்வர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டேஷ்போர்டில் கண்டினியூ ஆகி லெஃப்ட் சைடு வரைக்குமே போகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த 10.25 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் டாகோமீட்டர் வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூல் மீட்டர், ரைட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்டியரிங் வீலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, அந்த டாகுல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தோம்னா டிஸ்பிளே லேஅவுட்டில் போயிட்டோம்னா நமக்கு 3 டிஸ்பிளே லேஅவுட் வரும். அண்டு நம்ம டிரைவ் இன்ஃபோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம அந்த ட்ரிப் பி அந்த நார்மலான டிரைவ் இன்ஃபோ எல்லாமே இதில் நமக்கு வந்துடும். ஸோ இது தவிர நமக்கு ஃபியூல் இன்ஃபோ இருக்குது, வெஹிக்கல் இன்ஃபோ, நேவிகேஷனுமே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மேப் வியூ. இது வேணால் நம்ம ஃபுல் மேப் வியூ கூட ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து மேப் வியூ பார்க்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் இது தவிர நமக்கு மிச்ச எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். அதாவது நிறைய இருக்குது. டிஸ்பிளே லேஅவுட், செட்டிங்ஸ், அலர்ட் ஹிஸ்ட்ரி, டிரைவ் இன்ஃபோ அண்ட் ஃபியூல் இன்ஃபோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் காப்லே எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்தியா டுடே அண்ட் மேப் மை இந்தியாவிலேருந்து நமக்கு அந்த மேப்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும்.
ஸோ அப்புறம் வெளியே வந்துடலாம். ஃபன் வித் XUV 700 ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் அண்ட் லேப் டைமர் இதெல்லாம் வந்துருது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தவிர நம்ம செட்டிங்ஸில் போயிட்டோம்னா ஜென்ரல் டிஸ்பிளே, டேட் அண்ட் டைம், ஆடியோ, அலெக்ஸா. ஸோ அலெக்ஸாக்கான சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ லொக்கேஷன் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. சிங்க் வித் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பிரைட் சன்லைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக அந்த எட்ஜெலாம் தெரியல, பட் நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த சிங்கிள் பீஸ் யூனிட்னால பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் சிங்கிள் ஜோன் ஏசி தான் இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்டில் நமக்கு வரும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஏர்பேக், பேசஞ்சர் ஏர்பேக் ஆன் அண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஹசார்ட் லைட்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹோம்க்கான தனியாக டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ரீன் சேவருக்கான ஒரு பட்டன். ஏசி வந்து சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேஜரான சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா இந்த AX5 செலக்ட் வேரியண்ட்டில் நமக்கு 2 ஏர்பேக் தான் வரும். டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு வரும். AX5 வேரியண்ட் போயிட்டோம்னா நமக்கு 4 ஏர்பேக்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் கிடையாது. சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியான ஒரு டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். அண்ட் நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா இந்த இதில் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துலையுமே ஒரு ரப்பரைஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல்லாம் ஃபாலோ ஆகாது அவ்வளோ ஈஸியாக. அண்ட் நீங்கள் ஒரு USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துருது. இந்த போர்ஷன் நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கப் ஹோல்டர் அண்ட் நம்ம கீ வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா காரோட கீ. ஸோ இதில் வந்து நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நமக்கு ஃப்ளிப் கீயுமே வந்துடுது. ஸோ இது நம்ம புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கீ இந்த இடத்துல ஸ்லாட் பண்ணிக்கலாம். இந்த வேரியண்ட்டில் நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே வந்துருது. ஆட்டோடிமிங் IRVM நம்ம டாப் இன் போனாலுமே வராது. மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த இடத்துல வந்துருது. ஒரு பெரிய பேனோராமிக் சன்ரூஃப் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. இந்த லைட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு LEDயில் வந்துடுது. ரியர்லேயுமே பார்த்தோன்னா நமக்கு கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே இந்த இடத்துல வந்துடுது. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதில் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வராது. இதுவே டாப் அண்ட் பண்ணோம்னா நமக்கு இதில் வந்து கூலிங் ஃபங்க்ஷன் மட்டும் வரும். அண்ட் டெட் பெடலும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்டியரிங் பிடிக்கிறதுக்கே நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஆனில் தான் இருக்குது. நல்லா ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் கைஸ். இந்த எம்ஹாக் இன்ஜின் வந்துட்டு நல்ல பயங்கர ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பெருசாக அந்த நாய்ஸ் வந்து நமக்கு கேட்கவே இல்லை. NVH லெவல்ஸும் நல்ல டாப் கிளாஸாக தான் இருக்கும். இந்த XUV 700 ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு கார் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த AX5 செலக்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயுமே கொடுக்குறாங்க. டீசல் வேரியன்ட் தான் இது. ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் நமக்கு வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸிங்குமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 22.62 lakhs வருது. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போயிட்டீங்கன்னா 24.48 lakhs வரும். ஸோ ஒரு 2 lakhs உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஏன்னா டார்க் கன்வெர்ட்டருங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியான கியர் பாக்ஸ் தான், பட் நல்ல ரிலேபிளான கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதாங்க இந்த XUV 700 AX5 செலக்ட் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோர்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.